வணக்கம். 8வது நாளான இன்று நாம் காண இருக்கின்ற வடிவமானது நரசிம்மதாரணி. கரும்பு வில்லுடன் சுற்றிலும் அனிமா முதலிய அஷ்ட சக்திகளுடன் ரக்த பீஜனை சம்காரம் செய்த வடிவம். பூஜை 9 வயது சிறுமியை மகாகௌரியாக பூஜிக்க வேண்டும். திதி அஷ்டமி. கோலம் பத்ம கோலம். பூக்கள் மருதொன்றி, சம்பங்கி பூக்கள், வெண்தாமரை, குருவாச்சி. நைவேத்தியம் பால் சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை, மொச்சை சுண்டல். ராகம் புன்னகை வராளி ராகத்தில் பாடி பூஜிக்கலாம். பலன் நமக்கு இஷ்ட சித்தி உண்டாகும். நவராத்திரி என்பது மிகவும் அற்புதமான ஒரு விழா. அந்த விழாவை அனைவரும் கொண்டாடி துந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியதுன் திருவடித் தாமரை சிந்தையுள்ளே மன்னியதுன் திருமந்திரம் சிந்தூர வண்ணப் பெண்ணே நுண்ணிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியதென்று முந்தன் பரமாகம வணக்கம். பத்ததியே. இன்று நாம் காண இருக்கின்ற திருத்தலமானது மும்பை மகாலட்சுமி கோவில். மும்பையில் இந்த கோவில் மிகவும் பிரபலமான கோவில். இந்த கோவிலானது 1831ஆம் ஆண்டு இந்து வணிகரான தக்ஜி தாதாஜியால் கட்டப்பட்டது. மகாலட்சுமி கோவிலில் திரிதேவி தெய்வங்களான மகாகாளி, மகாலட்சுமி மற்றும் மகா சரஸ்வதி ஆகியோரின் உருவங்கள் உள்ளன. 3 உருவங்களும் மூக்குத்திகள், தங்க வளையல்கள் மற்றும் முத்து நெக்லஸ்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மகாலட்சுமியின் உருவம் மையத்தில் தாமரை மலர்களை ஒன்றாக ஏந்தியபடி உள்ளது. இந்த கோவிலின் வளாகத்தில் பக்தர்கள் வழிபாட்டிற்கும் பிரசாதத்திற்கும் பயன்படுத்தும் மலர் மாலைகள், பிற பொருட்களை விற்கும் பல கடைகள் உள்ளன. இங்கு கடைகளும் அருகில் உள்ளன. மகாலட்சுமியின் இல்லம் மும்பையில் அமைந்துள்ள நவராத்திரியில் கர்ப்பஸ்ரீ மந்தத்தின் லட்சுமி புத்திரர் மற்றும் லட்சுமி காணிகள் முன்னிலையில் அமைந்துள்ளது. பேடார் சாலையில் உள்ள பிரபு குஞ்சில் சரஸ்வதி தேவி, சரஸ்வதி மற்றும் லட்சுமி தேவியின் அன்பான பெண்ணான பண்டித் ஹிருதயநாத்துடன் வசிக்கிறார். கோவிலுக்கு அருகில் உள்ள சிவதீர்த்த கட்டிடத்தில் மராட்டியின் முன்னணி கதாநாயகிகளில் ஒருவனான ஜெயஸ்ரீ கட்கர் வசிக்கிறார். நாட்டின் மிகப்பெரிய பணக்காரரான திரு முகேஷ் அம்பானியும் இங்கு வசிக்கிறார். கோவிலிலிருந்து சிறிது தொலைவில் அமைந்துள்ள பிரீச் கேண்டி, மைக்கேல் சாலை, பேடார் சாலை ஆகியவை நாட்டின் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் பெரிய வணிகர்கள் வசிக்கும் இடமாகும். இந்த அன்னை மகாலட்சுமி தனது 2 சகோதரிகளான மகாகாளி மற்றும் மகா சரஸ்வதியுடன் வழக்கமாக 1784 முதல் 85 வரை தற்போதைய இடத்தில் வசிக்கிறார். மும்பையின் பிரிட்டிஷ் ஆளுநர் ஜான் ஹார்ன்பி கடற்கரையை கட்டவும் சரி செய்யவும் மும்பை மற்றும் வேர்லி ஆகிய 2 அணைகளை கட்டினார். ஹோலிபி வணிகர் கிழக்கிந்திய நிறுவனத்தால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இருப்பினும் அது தைரியத்தை இழக்கவில்லை. மும்பை தீவுகளின் தெற்கு முனை, அதாவது இப்போது மகாலட்சுமி கோவில் மற்றும் அதன் முன் ஓர்லி கிராமம் உள்ளது. அதாவது கடல் நீர் பரவி வருகிறது. தற்போது வரை மும்பை நகராட்சியின் லவ் குரோவ் உட்காஞ்சன் மையம் அல்லது ஏட்ரியா மால் ஆகும். ஆட்சேர்ப்பு நேரத்தில் கடலின் நீர் பைகுல்லாவின் கடக்கும் இடத்தை அடைந்தது. இந்த கோவில் மும்பைக்கு செல்லும் அனைவரும் சென்று வழிபட வேண்டிய ஒரு கோவில்.